என்ன லெவலுக்கு போனேன்? எங்க விளையாடுன கடைசியா? அம்பாந்தோட்டைக்கு போயிருக்கீங்க. சொல்லுங்கள், அப்பா இருந்தா இப்படி எல்லாம் கஷ்டப்பட விட மாட்டாரு. நீ கஷ்டப்பட்டு காணாதேன்னு போட்டு அதையும் முயற்சி செஞ்சுட்டு போவுங்கள் ஸ்கூலுக்கு. அப்ப பிள்ளைகள் சாப்பாடு இல்லாம தான் இருக்குங்களே. ஸ்கூல்ல இருந்து வந்து பிஸ்கெட் அது வேண்டி சாப்பிட தான் இருக்கிறது. காலையில கொஞ்சம் கஷ்டம் தான் சாப்பாடு. காலையில இப்ப நீங்க எழும்பி இப்ப எல்லா வேலையும் செய்துட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டா வேலைக்கு போறேன். இல்ல சமைக்கிறது சாமான் இல்லாம போகும். இப்ப கடையில போய் கேட்டா சொல்லுவாங்க அந்த காசு தந்தோடு வாங்குங்க. இது பெரிய கடையும் இல்லை இந்த பக்கம் வாங்கக்கூடிய பாருங்க. இந்த அதை மட்டும்தான் நிலமூறு புறவு அங்கால ஒழுவி அப்படியே தண்ணி வந்துதான் அங்காலையும் ஒழுகுற மாதிரி இருக்கு. இந்த கலர் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் நிலமூறி இருக்கு. நீ தம்பியோட சைக்கிள் இது விளக்கு தானே என்னக்கா? இது சமையலர். அப்ப ஒரு ரூம் தான். சரி, அப்ப மருத்துவ பிரச்சனையுமே இருக்கு என்னக்காக்கு? ஆபரேஷன், பெரிய ஆபரேஷன். அந்த பெரிய பாடி மேல் மாடி அங்க வேலை செய்யற கஷ்டம். பாருங்க, இந்த நிலைமையிலையும் கூலி வேலை செய்யறீங்களே. அந்த கண் கொஞ்சம் அந்த ஆபரேஷன் செஞ்சது கண் கொஞ்சம் பூச்சல் மாதிரி. இப்ப தெளிவா தெரியுது இல்லையா? இல்ல தெளிவாக தெரியுது இல்ல. கொஞ்சம் அதுல இருந்து மயக்கம் போட்டு அதுல தடைக்கு இதுல தடைக்கு விழுற மாதிரி விழுந்துருவேன். அப்புறம் எங்களோட ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற பிள்ளைங்கள் தான் கொண்டு பாரப்படுத்துங்க. அவர் இறக்குறதுக்கு முதலும் அப்ப உங்களோட இல்லைன்ற மாதிரி தானே சொன்னீங்க. எத்தனை வருஷங்கள் அவர் இப்ப எல்லாம் பிரிஞ்சு இருந்ததெல்லாம்? பிரிஞ்சு இருந்து இந்த பிள்ளைக்கு 9 வயசு இருக்கு. அதுக்கு பிறகுதான் பிரிஞ்சு போனவர். வேலைக்கு போனவர் வரல. அதுல இருந்து அப்புறம் நான் எல்லாம் இந்த விளக்கெல்லாம் போட்டு தேஞ்சி அப்புறம் காசு கட்டி வந்தவர். கட்டி வந்த இடத்துல கரண்ட் அடிச்சு கத்துனவர். சரியக்கா, இப்ப இந்த வாழ்க்கைன்றது இருக்கு தானே. இப்ப நீங்க போறீங்க, காலையில எழுந்து வேலைக்கு போறீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க? எப்படி இது இருக்கு? இப்ப நாங்க இப்ப சொன்ன இரவையில வந்தா இப்ப எல்லாம் செஞ்சு எடுத்தா 10-11 மணி ஆகும். அப்புறம் திருப்பி வீட்டு வேலையை செஞ்சு விட்டு திருப்பி போனா சரி 5 மணிக்கு 4:30 ஒளிம்பி வெளிக்கிட்டு போவோம். போற நேரம் அங்க பஸ் கஷ்டமா இருக்கும். பஸ் வரது லேட் ஆகும். மழையால பிரச்சனை வரும். அப்புறம் திரும்பி வருவோம். வீட்டு வந்தது அப்புறம் நின்று விட அடுத்த நேரத்து காலையில போவோம். வீடியோ எடுக்க வந்த இடத்தில் நாயில் கடி வாங்கிய உங்களில் ஒருவர். கட்டாயமா நம்ம யாரும் இல்லை கடி வாங்கி தான் போறோம். தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி, இன்றைய தினம் நான் எங்கே நிற்கிறேன்றால் மட்டக்களப்பு மாவட்டம் வவுனதீவு என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஓகே, தொலைபேசி மூலமாக ஒரு அக்கா தொடர்பு கொண்டு அவங்களுக்கு உதவி தேவைன்னு சொன்னாங்க. இங்கே நான் வந்ததுக்கான முக்கியமான காரணம் கணவன் இல்லை, மற்றும் அந்த அக்கா மருத்துவமனையில் என்ன துப்புரவு வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ பாருங்களேன், இப்போ மருத்துவமனையில் க்ளீன் பண்ணுற வேலைன்னு சொல்லலாம். அப்போ அவன் நிலைமையை தொலைபேசி மூலமாக சொல்லும்போது கவலையாக இருந்தது. இப்போ கணவன் இல்லை, இறந்துட்டார். இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஓகே, கல்விக்கான உதவிகளை பெற்றுக் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஓகே, தொடர்ச்சியாக பாருங்கள் அவனோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு கேட்போம். இதான் அக்கா இருக்கிற வீடுன்னு சொல்லலாம். மழை பெய்து முடிஞ்சிருக்கு, தண்ணியில் அன்றைக்கி வளவில். இங்கே பாருங்க, தண்ணி முன்னுக்கு வத்திட்டு போல் நிறைய தண்ணி நின்றுக்கிற மாதிரி தான் தெரியுது. அக்கா நிற்கிறா, வந்தா லெட்டரோட நிற்கிறாவோ. அக்காட்ட கஷ்டத்தை உறுதிப்படுத்தி தாங்கன்னு சொல்ல அக்கா உறுதிப்படுத்திருக்கிறாவோ. ஜிஎஸ் மூலமாக தானே, ஜிஎஸ் மூலமாக உறுதிப்படுத்திருக்கிறாவோ. ஓகே, இப்போ உறுதிப்படுத்தல் கடிதம் ஓகே. இப்போ அக்கா தொலைபேசி மூலமாக சொன்னது உறுதியாகிட்டு. 7 வருடங்களே என் கணவன் எப்படி இருந்தார் கணவர்? கரண்ட் அடிச்சு எங்கே வச்சு? மில் வேலை செய்தவரா? எத்தனை வயது இருக்கும்போது கணவருக்கு? இப்போ இருந்திருக்கு 33. சரி.
அக்கா நீங்க சொன்னீங்க மருத்துவமனையில கிளீன் பண்ற வேலை செய்யறேன்னு, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். எத்தனை வருஷமா வேலைறீங்க? நாங்க 2 வருஷம் முடிய வேலை செய்யறோம். மற்ற நாள் ஃபுல்லா மிச்ச நாள் புல்லு போடுங்க, அருகு கொத்து அங்கே வந்துட்டு போய் கஷ்டப்பட்டேன். நான் கஷ்டப்பட்டாப்புல எனக்கு நிறைய வருத்தங்கள் வந்தது. அதனால நான் வேலையை விட்டுப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளீன் வேலைக்கு போனேன். நான் போயும் இவ்வளோ கட்டி கொண்டு வந்து தலை ஆப்ரேஷன் செஞ்சேன். அதால தெரியுது கட்டி இதால பிடிச்சி இப்ப பாருங்க அப்படி கட்டி ஒன்று இந்த இதுல இப்பயும் கூட அந்த தலை சுத்திரிக்கு மயக்கம் போட்டு விழுந்துருக்கு. பாக்குறீங்க பாருங்க, அது காட்டுங்க இங்க பாருங்க. திரும்புங்க, தலையில ஆப்ரேஷன் பண்ணிருக்கு பாருங்க. முக்கியமான பெரிய ஆப்ரேஷன் தலையில கட்டி வந்ததா? கட்டி வந்தது. பிறகு தலை சுத்தி கொண்டு விழுந்தா அப்புறம் வேலை செஞ்சுட்டு இருக்கல ஹாஸ்பிட்டலில் போர்டில் கொண்டு வைப்பாங்க. வச்ச பிறகு 3-4 நாளைக்கு பிறகு தான் அப்புறம் வீட்டை வருவேன். வீட்டை வந்து ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்து தான் வீட்டை அப்புறம் வேலைக்கு போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு. சரி, அப்ப மருத்துவ பிரச்சனையுமே இருக்கு. என்ன ஆபரேஷன், பெரிய ஆபரேஷன், அந்த பெரிய பாடி மேல் மாடி அங்கே வேலை செய்யற கஷ்டம் பாருங்க. இந்த நிலைமையிலையும் கூலி வேலை செய்யறீங்களே. அந்த கண் கொஞ்சம் அந்த ஆப்ரேஷன் செஞ்சது கண் கொஞ்சம் புகைச்சல் மாதிரி. இப்ப தெளிவா தெரியுது இல்லையா? இல்ல தெளிவாக தெரியுது இல்லை. கொஞ்சம் அதுல இருந்து மயக்கம் போட்டு இதுல தடைக்கு விழுற மாதிரி விழுந்துருவேன். அப்புறம் எங்கட ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற பிள்ளைங்களை தான் கொண்டு பாரப்படுத்துங்க. அப்படி பிரச்சனை வர, அப்படி பிரச்சனை தெரியுது, தடம் தெரியுது. ஏன்டா சின்னதுலயும் இருந்து நான் கல்யாணம் கட்டியும் கூட சின்னதுல இருந்து அவர் விட்டு போவோம். நான் கஷ்டப்பட்டேன். நான் இருந்து விட்டுட்டு போய் தான் அப்புறம் 10 பேர் அதுல இருந்து நல்லா கஷ்டப்பட்டேன். இன்றைக்கு மட்டும் கஷ்டப்படல. சின்னதுல இந்த பிள்ளைக்கு 6 மாதம் அதுல இருந்து நான் கஷ்டப்பட்டேன். இந்த பிள்ளைய வளர்த்தேன். எத்தனை பிள்ளைகள்? 3 பேர். பொடியன் பொம்பளை பிள்ளை 2. அப்புறம் எங்களோட தம்பியாக்களோட 5 பேர் நாங்க இருக்கிறேன். இந்த வீட்டுல 5 பேர்? 5 பேர் இருக்கிறேன். எங்களோட தம்பி 3 பிள்ளைகள், 2 தம்பி. 2 தம்பியா? சின்ன சின்ன தம்பிக்கு ஒரு ஆளுக்கு 15 வயது, ஒரு ஆளுக்கு 18-19 வயசு. அவருக்கு கிளாஸுக்கு அவரு ஸ்கூலுக்கெல்லாம் போறோம். நீங்களா பாக்குறோம்? அவையில செலவுலாம் நாங்க பாக்குறோம். அந்த கிளாஸ் காசு அந்த காசு எல்லாம் அவைகளுக்கு நான் தான் கொடுக்குறேன். கடன் பட்டு கொடுப்பேன். எடுக்கிற காசு இப்போ தேடியா பள்ளி இது வேலைக்கு போனா தான் 20,000 காசு வரும். அப்புறம் அதை எடுத்து அப்போ இதை என்ன செய்யறேன்னு சொன்னா எடுத்துக்கொண்டு கடனில் கொடுத்தா அப்புறம் அடுத்த வரைக்கும் அந்த சம்பளம் வரையும் காட்டி 15ஆம் தேதி அப்படித்தான் போடுவாங்க. அது வரைக்கும் எனக்கு 30-40 செலவு வந்துடும். சாப்பாடு செலவு மட்டும். அப்புறம் ஸ்கூல் செலவுலாம் அது வேறையா கடன் பாடுவேன். அப்படி கஷ்டம். அப்ப தம்பிமார் 2, 3. உங்களோட பிள்ளைகள் 3 பேர். மூத்தாளுக்கு எத்தனை வயது? மூத்தாளுக்கு 15 வயது. பொம்பளை பிள்ளை இல்ல பொடியன். மற்ற பிள்ளைக்கு 13 வயது. இந்த பிள்ளைக்கு 12 வயது. 12 வயது. சரி, இப்ப அவங்க 3 பேரும் எங்க? ஒரு ஆள் அங்க போயிருக்காரு. உங்களை கூட்ட கூட்ட வந்தவர் வர மாட்டாரு. அவரு அக்காட பொடி என்னோட போயிட்டாரா? இன்னொரு ஆளு எங்கட மச்சால் வச்சிருக்கா. இந்த கஷ்டத்தால இப்ப அவ நான் கொண்டு இப்ப என்ன சித்திரை தைப்பாங்க அது வந்தா நான் உடுப்பு காசு கொண்டு கொடுத்து போட்டு வாரம் நான் வேலை செஞ்சு. இப்ப இவதான் இப்ப வீட்டுல இருக்கிறாங்க. போயிட்டாரு. தங்கச்சி வாங்கல. நாங்க வேலைக்கு போனதான் போய் வந்ததா வேலைக்கு சாப்பாடு இந்த மாதிரி சரியான கஷ்டம் எங்களுக்கு. சாப்பாட்டை பாருங்க, கஷ்டத்தை பாடி சிரிச்சு கொண்டு சொல்றீங்க. எங்களோட கஷ்டம். வாங்க தங்கச்சிக்கு பேர் என்ன? மானுஷா. ஸ்கூலுக்கெல்லாம் போறீங்களா? எத்தனையாம் ஆண்டு? 7ஆம் ஆண்டு. இப்ப நீ ஆரம்பமானது இல்ல நேரத்தோட இல்ல எத்தனை ஒரு மாசம் முடிஞ்சிருக்கு. அப்ப கொப்பிகள் எல்லாம் வாங்கி தந்தாங்களா அம்மா? இல்ல ஸ்கூலால இனிதானே வாங்கணும். வாங்கி கொடுக்கலையா? பேக் எல்லாம் ஸ்கூலால தந்தவங்களா? பேக் ஷூ எல்லாம் அப்ப இல்ல தந்திருக்கிறாங்க. இப்ப நீங்க வாங்கல ஸ்கூலால கொடுத்தது. கொப்பிங்க அதுவும் தந்துட்டாங்களா? எல்லாருக்கும் கொடுக்கறதா? இல்ல இந்த புள்ள என்னதுல எடுபட்டா தான் அதுக்கு கொடுப்பாங்க. எடுபடுறாங்க. விளையாட்டுல ஈடுபட்டேன். 10ஆம் ஆண்டு கிடைக்காது. அவருக்கு என்ன விளையாட்டுல ஈடுபட்டீங்க? ஹேண்ட்பால். இதுல கையால் அடிக்கிறது என்ன? எத்தனை இடம் வந்தீங்க? அத டீமோட டீம் என்ன லெவலுக்கு போன? எங்க விளையாடுங்க கடைசியா? அம்பாந்தோட்டைக்கு போயிருக்கீங்க. அதாலே கொஞ்சம் காசு கடன்பட்டு தான் அனுப்பணும். நம்ம அதனால பாருங்க, ஒரு கெட்டிக்கார ஒரு ஆள் தான். விளையாட்டுல இதை வாராமட்டு சொல்லி நான் அனுப்பணும். நான் கடன் போயிட்டேன். அதை பத்தி சொல்லுங்க. முக்கியமானது இப்ப
அம்பாந்தோட்டைக்கு போயிருக்கிறீங்க நேஷனல் லெவலா இல்ல இது எனக்கு வயது தானே ஆனால் கோச் கூட்டி போனவர். நீங்க மட்டுமா இல்ல நிறைய பேர் கோச் கூட்டி போனவர் அது அந்த டீம்ல நீங்களும் ஒரு ஆள். அப்ப அதான் கேட்கிறேன் எந்த மட்டம் கேட்கிறேன் அது மாகாண மட்டம் அப்படியா அப்படி அப்ப அதுல அந்த ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட்டதால இப்ப உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. ஏன்னா ஸ்கூல்ல கொடுத்துருக்காங்க ஆனா அடுத்த பிள்ளை கிடைக்கல அவருக்கு அப்படி. அப்ப அக்காக்கு 3 பிள்ளைகள். இப்ப இதுல ஒரு முக்கியமானதக்கா இப்ப நீங்க சொன்னீங்க 20,000 ரூபாய் சம்பளம். அப்ப நீங்க இப்ப உங்களோட பிள்ளைகளோட சேர்த்து மொத்தம் 4 பேர் பாக்குறீங்க இப்ப வீட்டுல. ஒரு பிள்ளை உங்களோட மச்சல் பாக்குறாங்க அதை விடுவோமே. அப்ப எப்படி அக்கா சமாளிக்கிறீங்க பாருங்க. நாங்க இப்ப கடன் பட்டு புறவு இந்த நகையெல்லாம் வீட்டை வச்சு அப்படியே எல்லாத்தையும் கடை காலத்துல இப்ப மாலையும் இல்ல தோடும் ரப்பர் தோடும் போட்டுருக்கிறீங்க. தங்கச்சின்னு ரப்பர் தோடு தானே எல்லாத்தையும் இது வெஞ்சோட இப்ப இழந்தோ நடத்து இதுல நிக்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல கூட வேலை செய்யறேன். ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறீங்க. இப்ப வீடு ஒன்று இருக்கு. வீட்டுக்கான உதவி இல்லை தானே. இப்ப வீட்டுல என்ன ஒரு விலை மதிப்பான பொருள் என்ன இருக்கு. சில பேர் யோசிக்கலாம் வீட்டுக்குள்ள போய் வச்சிருப்பாங்க சமைக்கிற இந்த பாத்திரம் மட்டும் தான் அப்படித்தானே ஒரு அவ்வளவு பாப்போமா பாருங்க வேற ஒன்றுமே இல்லை. அதான் அப்ப நிலத்துக்கெல்லாம் தர இழுக்கு இல்லையா ஊறி போயிருக்கேன் வயரிங் பண்ணல ஊருக்கு வயர் கரண்ட் இல்ல கரண்ட் அதுல கொழுவி எடுக்கிற அங்கால வீட்டுல பாருங்க இந்த அது மட்டும் தான் ஒழுகினதல்ல நிலம் ஊறி புறவு அங்கால ஒழுவி அப்படியே தண்ணி வந்துதான் அங்காலையும் ஒழுகுற மாதிரி இருக்கு. அக்காக்கு சரியா நாங்க உள்ளுக்குள்ள வருவோம் என்ன வெறும் ஒன்றுமே இல்லை உடுப்புகள் தான் இருக்கு. எப்படி இருக்காது குளிராதா இரவையில இந்த பிள்ளைக்கு அஸ்மா வர இரவு சரியான அஸ்மா அதுல இருந்தா நான் வேலைக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகல உண்மையே சொல்றேன். பிறகு காய்ச்சல் சரியான அஸ்மா பிறகு அது அஸ்மா குளிசை போட்டது பிறகு கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்ப நிலமெல்லாம் ஊறி போயிருக்கு. அடுத்தது கதவும் எல்லாம் அப்படித்தான் இருக்கு வீடு. பிள்ளைக்கு சைக்கிள் இருக்கு போல இல்ல எங்கட தம்பிர சைக்கிள் இதால தம்பிர சைக்கிள் எங்கட அப்பா உறிஞ்ச மனைக்கு நாவக்காட்டு ஸ்கூலுக்கு போறேன் அங்க வேண்டி கொடுத்தாரு போனும் வண்டி. சரி ஓகே நான் பாக்குறேன் இங்க நிலமெல்லாம் ஊறி போயிருக்கே எப்படி தனக்கா அதுல நின்று சமைக்கிறான்ற மாதிரி இருக்கு. என்ன மடிச்சு போய் எனக்கு அது மட்டும் இதுதான் கஷ்டம். வீடு மழை வந்தா வீட்டு முக்கியமானது பாருங்க கரண்ட் எல்லாமே இல்லை இங்க. உழைக்கிறது சாப்பிடுறதா நிலத்தை அந்த சீமந்த போறதுக்கான உதவிகளாம் கிடைக்கல தானே காட்டினா எப்படி இருக்குன்னு வேற நிலம். இந்த கலர் வந்து இப்படி இருக்கிறதுக்கான காரணம் நிலம் ஊறி இருக்கு. நீ தம்பிட சைக்கிள் இது விளக்கு தானே என்னக்கா. இது சமையலர் அப்ப ஒரு ரூம் தான் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மழைன்றதால வீட்டுக்குள்ள உடுப்ப வச்சிருக்கிறீங்க. வாங்க உள்ளுக்குள்ள உண்மையில நின்று பேசலாம் இருக்கு. சரியான குளிரா இருக்கு காலில். அத்திவாரம் உயரமா கட்டிருக்கு பார்க்கலாம் நீங்க. இப்ப அத்திவாரம் உயரம்ன்றதால ஓகே ஓரளவு ஓகே. அப்படி உயரமா இருந்து பாருங்க உள்ளுக்குள்ள ஊறுது எனக்கா. சரிய கதை அண்ணா வீட்டு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாமா நான் வீட்டும் பிரச்சனையா தான் இருக்கு. வீடும் பிரச்சனையா தான் இருக்கு. சரியாக்கா இப்ப நான் எனக்கு எடுத்திருந்தேன்னா இப்ப 20,000 ரூபாய் எப்படி சமாளிக்கிறீங்க? 20,000 ரூபாய் நான் இப்ப கடன் பட்டு பிறகு இன்னும் கடன் கிடைக்கும் கொடுக்கறதுக்கு கடவுள் எங்க நின்று லோனுக்கு சாமான் எடுத்துதான். லோனுக்கு மாதம் உண்டு எனக்கு இப்படியும் ஒரு 30 வேணும் சாப்பாடு செலவு மட்டும். பிறகு ஸ்கூல் செலவெல்லாம் பிறகு தம்பி அகல்ற செலவெல்லாம் அதுக்கு கொஞ்சம் கூட தான் போகும். அதனால எங்கட அப்பாவும் தம்பி அகலை பாக்குறல்ல. அப்பாவும் அம்மா மோசம் போய் 10 வருஷம். 10 வருஷம். உங்களோட அப்பாக்கு எத்தனை வயது? அப்பாவுக்கு 75 வயதாச்சு. அவருக்கு வயசு போயிட்டு. உங்களுக்கு சகோதரங்க எத்தனை? எங்கட சகோதரம் 2 பொம்பளையும் 4 ஆம்பளையும். 4 ஆம்பளைகள். அவையில ஒருத்தரும் கவனிக்கிறல 2 பேரும் கல்யாணம் கிடைத்தாங்க கவனிப்பில்லைங்க. அவை தம்பி ஆகளுக்கு என்ன கொடுங்க அப்படி வருமானம் கொண்டும் கொடுக்குறல. நான் தான் எல்லாம் பார்க்க ஒன்றும் கொடுக்குறல. என்ன அவைய வைப்பை பார்த்துட்டு அவை இருக்காங்க.
சரி ஓகே நிலைமை விளங்குது. அப்ப 20,000 ரூபாய் சம்பளம்ன்றதால இப்ப கடன் வாங்கி அப்படி எதற்காக கடன் வாங்குறீங்க? படிப்புக்கான செலவுக்கா? இல்ல அரிசி சாமான் தான் அதுக்கு அது வாங்கி அப்ப 20,000 ரூபாய் சம்பளம் தராங்க. தண்ணிக்கு படிக்கலாம் மேல நாங்க காலையில 6 மணிக்கு போனா பின்னர் 4:30 மட்டும் 4:30 மட்டும். அப்புறம் கரண்ட் தண்ணி காசு வரும் 5,000 6,000 வரும். எவ்வளவு தராங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 900 ரூபா. 900 ரூபாய். சாப்பாட்டுக்கு 200 ரூபா போய்த்திரும். அப்புறம் வசிக்கு 200 போனா ஒரு நாளைக்கு 500 ரூபா காசு மிஞ்சுது எங்களுக்கு. ஒரு நாளைக்கு 15 ரூபா காசு இப்ப வீட்டு எடுக்க பாருங்க. அக்கா கிளினிக் வேலைக்கு போற மருத்துவமனைக்கு அங்க போனா 9,000 ரூபாய் சம்பளம். 9,000 ரூபாய் சம்பளத்துல 200 ரூபாய் சாப்பாட்டுக்கு போகும், 200 ரூபா பஸ்ஸுக்கு போயிடும். அப்ப 500 ரூபா தான் அக்கா திரும்பி கொண்டு வர வீட்டை. இங்க கொண்டு வந்து பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கான செலவுகள், அடுத்த பிள்ளைகளுக்கான சாப்பாடு, அதெல்லாம் இருக்குதானே பாருங்க. இப்படி நீங்க சொல்லும் போது அந்த காசு அருமன்றது விளங்குமாக்கா நிறைய பேருக்கு விளங்கிட்டு தானே. 9,000 ரூபாய்க்கு காலையில இருந்து பின்னரம் வரைக்கும் வேலை செய்யறீங்க. இதுல அதான் முக்கியமானது பாருங்க. கஷ்டத்தால நாங்க தூர விட்டு போவேல பிள்ளைகள நானும் இந்த வேலைக்கு போறேன். கஷ்டம் தானே கிளீனிங் பண்ற வேலைன்னா கஷ்டம் தான். அந்த பேஷண்ட் அது கொஞ்சம் வருத்தம், அது பெரிய கஷ்டம் எனக்கு. போனா வேலை செய்ய வீட்டை வந்தா சாப்பிட மனம் இல்லை, அப்படி வேலை கஷ்டம். அப்படித்தானே வீட்டை வந்தா சாப்பிடுறது. அதுல இருந்து யோசினை கூட எனக்கு யோசிச்சு கொண்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவேன். அதுக்காக பாருங்க இப்ப மருத்துவம் சார்ந்த பிரச்சனையுமே இருக்கு. தலையில பெரிய ஒரு ஆபரேஷன் ஒன்று பண்ணிருக்கு. அடுத்தது இப்ப பிள்ளைகளை நினைச்சு கவலை, படிக்கிற பிள்ளைகள் தானே, கணவர் இல்லை. இப்ப சொன்னீங்க இப்ப சகோதரங்களாலும் எந்தவித ஆதரவும் இல்லை, அப்பாவும் வயது போய்தான். நான் உழைச்சாதான் வீட்டு சாப்பாடு இரவையில பகலையில ஒரு நேரம் தான் சமைப்போம். இப்ப நான் காலையில விடிய சமம் போன சமையல் இல்லை. வரையும் காட்டியா சகோதரங்கள் பக்கத்துல இல்லையா? எங்கட அக்கா இருக்கு, அக்காவும் கொஞ்சம் கஷ்டம்தான். அக்காக்கும் கஷ்டம். அப்ப பிள்ளைகள் சாப்பாடு இல்லாம தான் இருக்குங்க. ஸ்கூல் இருந்து வந்து பிஸ்கெட் அது வேண்டி சாப்பிடத்தான் இருக்கிறது. காலையில கொஞ்சம் கஷ்டம் தான் சாப்பாடு. காலையில இப்ப நீங்க எழும்பி இப்ப எல்லா வேலையும் செய்துட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டா வேலைக்கு போறேன். இல்ல சமைக்கிறது சாமான் இல்லாம போகும். இப்ப கடையில போய் கேட்டா சொல்லுவாங்க அந்த காசு தந்து விட்டு வாங்குங்க. இது பெரிய கடையும் இல்லை இந்த பக்கம் வாங்கக்கூடிய மாதிரி. சரி ஓகே. எடுக்க ஓடு வர அனுப்பிடுங்க. வீடியோ எடுக்க வந்த இடத்தில் நாயில் கடி வாங்கிய உங்களில் ஒருவர். அதான் நாயை விட்டு கடிக்க வைத்தாக்கா உதவி செய்ய போன இடத்துல ரெண்டு போடுவோமா வீடியோ? நாள் பயங்கரமான நாளதாரிக்காருன்னு. சரி அக்கா, அங்காலே ஒரு வீடு ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கேன்னு. அது அக்கா அது எங்க அம்மாக்கள் இருந்த வீடு. உங்களோட அம்மாக்கள் இருந்தா நீங்க இங்க தானே பிறந்து வளர்ந்தது? சரி, திருப்பி அனுப்பிட்டுறாதீங்களா? சரி, அதான் அக்காட வாழ்க்கையில கஷ்டங்கள் தான், இனிமேலும் போராட்டங்கள் தானே. என்னக்கா என்ன சொல்ல போறீங்க அக்கா? நீங்க பற்ற என்ன சொல்ல போறீங்க? அங்க காட்டுறா, அதை காட்டுற விடுறாரு இல்லை. அது எங்கட வீட்டு அங்க இருக்கிறது. கட்டாயமா நம்ம யாரும் இல்லையே கடி வாங்கி தான் போறோம். இதான் தமிழ் என்னக்கா உதவி செய்ய போன இடத்தில் நாயை விட்டு கடிக்கு விட்டு அக்கா சரி ஓகே. சரியாக்கா, இப்ப அது கணவர் இறந்ததுன்னு வருடமாக்கா 7 வருடம். அவர் இறக்குறதுக்கு முதலும் இப்ப உங்களோட இல்லைன்ற மாதிரி தானே சொன்னீங்க. எத்தனை வருஷங்கள் அவர் இப்ப எல்லாம் பிரிஞ்சு இருந்ததெல்லாம்? பிரிஞ்சிருந்த இந்த பிள்ளைக்கு 9 வயசு இருக்கும். அதுக்கு பிறகுதான் பிரிஞ்சு போனவர். வேலைக்கு போனவர் வரல. அதுல இருந்து அப்புறம் நான் எல்லாம் இந்த விளக்கெல்லாம் போட்டு தேஞ்சி அப்புறம் காசு கட்டி வந்தவர். கட்டி வந்த இடத்துல கரண்ட் அடிச்சு 10 கரண்ட் அடிச்சு 10 நடந்தது. சரியக்கா, இப்ப இந்த வாழ்க்கைன்றது இருக்கு தானே. இப்ப நீங்க போறீங்க, காலையில எழுந்து வேலைக்கு போறீங்க.
எப்படி சமாளிக்கிறீங்க? எப்படி இது இருக்கு இப்போ? நாங்கள் இப்போ சொன்னோம் இரவில் வந்தால் இப்போ எல்லாம் செஞ்சு எடுத்தா 10-11 மணியாகும். அப்புறம் திருப்பி வீட்டு வேலையை செஞ்சு விட்டு திருப்பி போனால் சரி 5 மணிக்கு 4:30க்கு ஒளிம்பி வெளிக்கிட்டு போவோம். போகிற நேரம் அங்கே பஸ்ஸு கஷ்டமாக இருக்கும். பஸ் வரது லேட்டாகும், மழையால பிரச்சனை வரும். அப்புறம் திரும்பி வருவோம் வீட்டு வந்தது அப்புறம் நின்று போய்ட்டு அடுத்த நேரத்து காலையில் போவோம். திருப்பி போவீங்க. அதான் என்ன பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன சம்பள காசு குறைவு தானேக்கா. நிலைமை விளங்குது. இப்போ பிள்ளைகள் 2 பேரை காட்டல, ஒரு ஆளை தான் காட்டுறீங்க. இப்போ ஒரு ஆம்பளை பொடியன் கூப்பிடுவா கூப்பிட்டு அவர் எங்க வருவாரா? வேறு அண்ணாவோட போய் தர பெரியம்மா. சரி ஓகே, அவர் வந்து பரவாயில்ல. அவர் உங்களை கூட்ட வந்து அவர் நின்றாரு மஞ்சள் டிஷர்ட்டோட. அவரு தான் ஆளு. சரி. இப்போ என்ன உதவிகளுக்கா உங்களுக்கு தேவைப்படுது சொல்லுங்களேன். எங்களுக்கு அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உதவியும் கொஞ்சம் இந்த சீமந்து கொஞ்சம் போட்டு தர மாதிரி உதவியுமா இருக்கு. ஏண்டா இந்த அஸ்மாவா வீச்சுக்கு வேற அந்த பிள்ளைக்கு அப்புறம் எனக்கும் இருக்கு. அதால கொஞ்சம் குளிர்மையால அப்படி இருக்கல. இப்போ அக்கா கேட்கறது பாருங்க, இப்போ படிப்புக்கான செலவும் அடுத்தது இந்த சாப்பாடு கஷ்டமான செலவும் இந்த சீமந்தம் போட்டு பூசி தந்தா எங்களுக்கு அவ்வளவு போதும். பேரு போதுமே பாருங்க. முன்னுக்கு மட்டும்தான் பூசிரிக்கு. இப்போ நீங்க பார்க்கலாம், முன்னுக்கு பூசிரிக்கு வேண்டுமா எது நினைக்கலாம். ஆனா முன்னுக்கு மட்டும்தான் பூசிரிக்கிறாங்க. பிரச்சனையா கிடைக்கு. கதவும் பிரச்சனையா தானே இருக்கு. அதான் இது நாங்க முட்டு இது கம்பு வச்சு தரவேல நித்திரம் இப்படி இருக்குது. கரண்ட் இல்ல என்ன? கரண்ட் இருக்கு, வயரிங்கும் இல்லையா? வயரிங் அங்க அந்த வீட்டுல இருந்தா கொழுவி எடுக்கிறோம். நாங்க கொழுவி எடுக்கிறீங்க, வயரிங் பண்ணல. கரண்ட் இந்த வீட்டுக்கு இல்ல, அந்த வீட்டுக்கு தான் இருந்தது. அப்புறம் இந்த கரண்ட் பில் வருது தானே? கரண்ட் பில் வருது. அப்ப இங்க வயரிங் எல்லாம் பண்ணல, நம்மள கொழுவி எடுக்கிறேன் கரண்ட் யூஸ் பண்றீங்க. ஆனா வயரிங் எல்லாம் பண்ணல. அந்த பழைய வீட்டுல இருந்து அந்த பழைய வீட்டுல இருந்தா ஜாயின் பண்ணி எடுத்து. சரி, வயரிங் பண்ணலையா? சரி. இப்போ பாருங்க, மேலே மோசமாக தான் இருக்கு. வீடு ஃபுல்லா ஈரத்தன்மை ஊறி போன ஒரு மாதிரி இருக்குன்னு தானே. அது நான் 20,000 ரூபா காசு எடுத்து வீடு அனுப்புறதா இல்லை பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதா சாப்பாடு கொடுக்குறதா தெரியாம இருக்கு எங்களுக்கு. தண்ணி காசு கரண்ட் காசு அப்படி வரும் எங்களுக்கு. தண்ணி காசு மாதம் உண்டு 5,000 பெறும். 5,000 பெறும். கரண்ட் பெருசா பாவிக்கல நாங்க, அது இது பாவிக்கிறல தானே. அதனால 300 ரூபா 400 ரூபாண்டு வெறும் மாதத்துல ஒரு மாதம். ஆனா தண்ணி பில்லு அங்க கூட குறைய வரும் எங்களுக்கு. விளங்குதாக்கா. இப்ப ஒரு தனி ஒரு ஆளா இருந்து இப்ப எல்லா பிரச்சனையும் வீட்டு பிரச்சனை அவ்வளவு நான் தான் பாக்குறேன். விளங்குது. சரி, நல்லதே நடக்கும் அக்கா. உண்மையிலேயே உங்களுக்கு உதவி கிடைக்கணும். அப்படி உதவி கிடைச்சா கொஞ்சம் கடவுளுக்கு 2வது சொல்றேன், கொஞ்சம் உதவி நல்லா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா அப்படி கஷ்டப்படுறவங்க விளங்குதாக்கா. விளங்குது. பாருங்க, உண்மையிலேயே ஒரு தனி ஒரு ஆளாக இருந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கல தானே. அது க்ளீனிங் பண்ணுற வேலை ஒரு பெரிய ஒரு நல்ல வேலைனாலும் பரவாயில்ல. என்ன காசு கூடிய வேலைன்னா பிரச்சனை இல்லை. மாதம் 40-50 வரேன்னா பிரச்சனை. ஏன்டா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை விட்டு போட்டு போனா அது ஸ்கூலுக்கு போவாது. நான் தூரத்துக்கு போறதுல பிரச்சனை இல்லை. அப்புறம் இது அம்மாவும் இல்லை, அம்மா இருக்கிறேன்னா கவனிப்பாங்க. எங்களுக்கு ஒருவரும் இல்லை. அப்படி நிலைமையில இருக்கு நாங்க. இப்போ சவரம் 2-3 இருந்தால் கொஞ்சம் கவனித்து வச்சு கொள்ளுவாங்க. நாங்கள் ஒளிப்பி பட்டு தான் போகிறோம் நாங்கள் வேலைக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறோம் 7 மணியாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. 7 மணி ஆகும். வீட்டு வேலையும் பார்க்கணும், வேலைக்கு போய் அங்கே வேலைக்கு போகணும், திரும்பி வந்து வீட்டு வேலையும் வந்து வீட்டு வேலை பார்க்கணும். என்ன சரியக்கா, உங்க நிலைமையை நீங்க தெரியப்படுத்திருக்கிறீங்க. இப்போ நீங்க கேட்ட உதவிகள் கிடைக்கணும். இப்போ நாங்க வந்ததுக்கு ஒரு உதவி நாங்க செய்யறோம். நீங்க சொன்னீங்க தானே, இப்போ பிள்ளைகளுக்கு நீங்க இவே தவிர மத்தாக்களுக்கு எல்லாம் நீங்க கோப்பிகள் எல்லாம் வாங்கி கொடுக்கல. இவக்கு மட்டும்தான் அதெல்லாம் கொடுக்கும். ஷூகள் இல்லையா? அந்த இல்ல ஷூ சாமான் ஸ்கூல்ல அந்த வருஷம் கொடுப்பாங்க. அது மட்டும்தான். கிளாஸுக்கு போறவங்களா? முக்கியமான கிளாஸுக்கெல்லாம் போறோம். கிளாஸுக்கு போறது தூரத்துல நாவக்காட்டுல நடக்குது. சைக்கிள் வசதி இல்ல. அங்க நாவக்காட்டு ஸ்கூலுக்கு தான் நடக்குது. பாருங்க, நடந்து போவே இல்ல. பஸ் டைம் இல்லாததால இப்ப கிளாஸுக்கு மேலதிகமான வகுப்புகள்லாம் இல்ல போறல. ஸ்கூலுக்கும் நடந்தானே போறாங்க. ஸ்கூலுக்கு மட்டும் தான் போறேன். இவ கொஞ்சம் படிக்க கூடியா இல்ல, அதான் சொல்றவையே. இவ என்ன சொல்றான்டா, சைக்கிள் இல்ல நான் போறதுக்கு. நான் என்ன செய்யறேன், தனியா பிடையில வேண்டா. இப்ப பிரச்சனை நடையில அப்படி வேற பிள்ளைகளோட இப்ப எனக்கு அனுப்பு, நான் சைக்கிள் இருக்கிறேன்னு சொன்னா இது போயிட்டு வருவாவே. தனியா பஸ் டைமுக்கு இல்லை. அதுதான் இப்ப
எடுக்கிற சம்பளத்தை வச்சு எல்லாத்தையும் பார்க்க நான் முடியாது. இவோ கொஞ்சம் படிப்புக்கு முயற்சி செஞ்சு கொஞ்சம் நல்லா படிக்க ஸ்கூலுக்குள்ள போடி இவோ பிரச்சனை இல்லை, இவோ கொஞ்சம் படிப்பிக்கணும் நான் முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்கு. முயற்சி எடுக்கிறீங்க. அவைக்கு சைக்கிள் இல்லை தானே? இல்ல அவருக்கும் சைக்கிள் இல்லை, அவருக்கும் சைக்கிள் இல்லை, அவருக்கு கிளாஸுக்கு போறல, இவன் போறல, இது சைக்கிள் வசதி இல்லை, நான் எப்படி போறேன், பஸ்ஸுக்கு காசு இல்லாம போகும், அந்த பிரச்சனை வரும். சரி, இப்ப பாருங்க வறுமையால கல்வி என்றது தடைப்படுது. இப்ப பாருங்க என்ன இப்ப சைக்கிள் இல்லாதால இப்ப தூரடங்களுக்கு மேலதிகமான வகுப்புகளுக்கு போக முடியாதா இருக்கு. 2 பிள்ளைகளால போக முடியாம இருக்கு. அப்ப கல்விக்கான உதவி தான் இதுல பிரதானமா காணப்படுது. அடுத்ததா வீடும் பிரச்சனையா இருக்கு, சாப்பாட்டு பிரச்சனை. இப்ப நார்மலா தெரியும் தானே, இப்ப நிறைய பேர் இப்ப பெண்கள் தலைமை தாங்க குடும்பத்துல இருப்பீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளைண்டாலே கஷ்டமா தான் இருக்குமே. அப்ப நீங்க மொத்தமா 4 பேரை பாக்குறீங்க, அது இந்த சமாளத்தை எடுத்து விளங்குதாக்கா? தனக்கு தானே விளங்கும். சாமம் விற்கிற விலைக்கும் அப்படி அரிசி 7000 6000 போகுது. வரமுட அரிசி எடுத்தா எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு தான் கடன் மாதிரி எடுத்துலாம் சமாளிக்கிறீங்க. இப்போது நிலைமைக்கு சின்ன ஒரு கடையில இந்த இடத்துல கடையெல்லாம் சாமான் எடுக்கிறோம் நாங்க. 10 வந்து 10 மொத்தமா கட்டி போட்டுதான் அப்படி 10 கிலோ அரிசி அப்படி எடுத்து போட்டா இரவில சமைக்கிறது, அப்ப மதியம் சமைக்கிறது தெரியாம விட்டு போட்டு வைத்திருவோம். அப்படி கஷ்டம். சரி, விளங்குது. கட்டாயமா நிறைய பேருக்கு உணரும் அக்காட கஷ்டங்கள். ஓகே, இப்போ நாங்கள் வந்ததுக்கு வந்து படிப்புக்கான உதவியை நாங்கள் செய்கிறோம். இப்போ ஏதாச்சும் பொருட்கள் சாப்பாடுக்கு இல்லாட்டியும் அதையும் வாங்கி எடுத்து பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுங்க. ஓகேக்கா, நிலைமை மாறும் கட்டாயமாக. இப்போ சரி தானே, இப்போ இது கிராமப்புறம்ன்றதால இப்போ கல்விக்கு கட்டாயமாக முன்னுரிமை கொடுக்கணும். இப்போ நிறைய பேருக்கு இப்போ தெரிய வந்து இப்போ பிள்ளைகள் எல்லாம் அனுப்புகிறாங்க, வகுப்புகளுக்கு அனுப்புகிறாங்க, தூரம் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் சைக்கிள் வசதி இப்போ காசு இப்போ பஸ் காசுலாம் இல்லாதால அனுப்பாமல் இருக்கிறீங்க. இப்போ ஓகே, இப்போ படிப்புக்கான உதவிகள் கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இப்போ வறுமையில் இருக்கிறீங்க நீங்கள். இப்போ இந்த நிலைமை மாறணும்னு சொன்னா உங்களோட பிள்ளைகள படிப்பு மாறும். நாங்க கஷ்டப்பட்டாலும் எங்களோட பிள்ளைகள் கஷ்டப்பட விடக்கூடாது மாதிரி எங்களுக்கு. அதான் உங்களோட நிலைமை இப்போ நீங்க எதிர்காலத்துல நல்லா இருக்கணும்னு சொன்னா உங்களோட பிள்ளைகள் நல்லா படிச்சாதான் அவங்களும் நல்ல நிலைமையில இருந்து தானே உங்களையும் பார்க்கலாம். அவங்க நல்ல நிலைமையில இருந்தா தான் பிற்காலத்துல உங்களை பார்க்கலாம். இப்ப அம்மா ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு எங்களை படிப்பிச்சவ, இப்ப அம்மாவை நாங்க பார்க்கணும்ன்று இப்ப கணவன் இல்லாம பாருங்களேன். இப்ப நீங்க எவ்வளவு காலத்துக்கு கஷ்டப்படணுமேனு கஷ்டப்பட்டு. அப்ப உங்களுக்கு விளங்குது தானே, இப்ப பிள்ளை நல்ல கெட்டிக்கார பிள்ளைண்டா இப்ப ஸ்கூலால சொல்லுவாங்க நல்லா புள்ள கட்டித்தனமா வருது, கிளாஸுக்கு விடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல கூட இந்த மாதிரி தான் பிரச்சனை, அவ தனியா வரணும், வேற ஜோன் 5 போறதுக்கு பிள்ளையில ஏத்திட்டு போவாது, வேற இதை மட்டும் பார்த்துட்டு பேசுறீங்க. எல்லா நாளும் அவங்கள நம்பி இருக்கலாது, அவங்களுக்கு வேணும். சரியக்கா, அதான் இப்ப நாங்க வந்ததால ஒரு மாற்றம் ஒன்று நடக்கும். பாருங்க, ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடக்கும். இப்ப நான் வந்து இப்ப உதவியோடு நான் செய்யறேன்னு சொன்னேன். இப்ப நீங்க கேட்ட உதவியெல்லாம் கிடைக்கும்னு சொன்னா அக்காட எதிர்காலம்ன்றதே மாறும். பாருங்க, பிள்ளைக்கான படிப்பு கிடைக்கும் போது ஏன்னா படிப்பு கிடைச்சு அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போனா உங்களை வீட்டுல இருந்து பார்த்து கொள்ளலாம். நான் எதிர்காலத்தை பத்தி நான் யோசிக்கிறேன், நீங்களும் தானே யோசிப்பீங்க. நாங்க யோசிக்கிறோம், நம்ம எப்படி போய்த்தானே நம்மளோட பிள்ளைங்களை எப்படி விடக்கூடாது, என்ன மாதிரி அவங்களோட வாழ்க்கையில மாற்றம் நடக்கணும்னு சொன்னா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க கையில தான் இருக்கு. கட்டாயமா உதவி செய்ய முன்பாங்க. இப்ப நான் படிப்புக்கான உதவியை நான் செய்யறேன். சரி, ஓகே, இந்தாங்கக்கா. அவ டோக்கை பிடிச்சி தெரிக்கிறா, அதனால அவ வரையலாம். இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்கக்கா. 25,000 ரூபா இருக்காக்கா. அப்ப பிள்ளைகளுக்கான கற்றல் உபகரணங்களை வாங்கி கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கும் விடுங்க. இப்ப மேலதிகமான உதவிகள் கிடைச்சா உங்கள்கிட்ட வந்து நான் சேர்ப்பேன். இப்போ இந்த உதவியக்கா எனக்கு ஒரு அண்ணன் அனுப்பி வச்சாரு, சந்திரன் அண்ணன். அவர் நோர்வே நாட்டில் இருக்கிறாரு. அண்ணோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 0022 வாட்ஸ்அப் கடைசி இலக்கம். அவர் ரூபாய் 50,000 அனுப்பினார். இப்போ அதை 2 குடும்பத்துக்கு பிரித்து கொடுக்கணும். இப்போ அக்காவுக்கு 25,000, இன்னொரு குடும்பத்துக்கு 25,000 நான் கொடுப்பேன். இப்போ அந்த அண்ணனுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ அவர் உழைப்பில் இப்போ அவங்களும் கஷ்டப்பட்டு தானே உழைச்சி அனுப்புவாங்க. அப்போ என்ன சொல்ல போகிறீங்க? அவருக்கு அவரோட பணம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, உதவி செஞ்சதுக்கு நன்றி. இப்ப ஒரு பெரிய ஒரு உதவியே தானே இருக்கு, பெரிய உதவி. சரி, நாங்க இப்படி காசு தூக்கல, நான் மாதம் 25 அப்படி எடுக்கிறேன். நான் அப்படின்னு வந்தது பெருமை எங்களுக்கு கொஞ்சம். பாருங்க, நல்ல ஒரு பொயின்னு சொன்னாங்க.
கையில் மாதம் 20 தான் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு மாதம் கிடைக்கிறத விட 5000 கூட கிடைச்சிருக்கு இப்போ. சரியாக்கா, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். அந்த படிப்புல முக்கியத்துவம் கொடுங்க. என்ன பிள்ளைகளுக்கு சொல்லப்போனால் என்ன இருந்தாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த படிக்கிறத விடாதீங்க. அவங்களுக்கு வெறுப்பு வர சில டைம்ல இப்ப ஸ்கூலுக்கு போகும்போது மற்ற பிள்ளைகிட்ட மற்றதெல்லாம் இருக்கும் போது ஏன்னா இப்ப சைக்கிள் நிறைய பேர் ஓடி போவாங்க. இப்ப அந்த பிள்ளை நடந்து போகும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விரக்தி ஒன்று ஏற்படும். அப்படித்தான் வந்து சொல்லுவாங்க, நாங்க ஒண்ணு சாப்பிடல ஸ்கூலுக்குள்ள அவைய வேண்டி சாப்பிட்டாது. நான் சொல்றேன், நான் உழைச்சி எவ்வளவு கஷ்டப்படணும், உங்களுக்கு சாப்பாடு அப்படி கட்டாதுன்னு நான் சொல்றேன். இருந்து கலந்து சாப்பிடத்தான் வாரது எங்கட பிள்ளைகள். அதான் மற்றகளை கிடைக்கிறது இந்த பிள்ளைகளை கிடைக்காம இருக்கலாம். சொல்லுங்கள், அப்பா இருந்தா இப்படி எல்லாம் கஷ்டப்பட விட மாட்டாரு, நீ கஷ்டப்பட்டு காணாதேன்னு போட்டு அதையும் முயற்சி செஞ்சுட்டு போவுங்கள் ஸ்கூலுக்கு. விளங்குதக்கா, ஓகே, நல்லதே நடக்கும். சரி, ஓகேங்க. இப்போ தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்துகிறேன். 075 65 91 125 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இப்போ உங்களோட ஒரு உதவி இவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். கட்டாயமாக உதவி செய்ய முன்பாங்க. ஓகே, வீடியோ முடிப்போம். எனக்கு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு இந்த பணத்தை நான் தந்ததுக்கு. சரியாக்கா, ஓகே. இப்போ மீண்டும் ஒரு முறை என்ன நல்லவங்க மனசு வச்சு சரி, ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.